கண்டிப்பா இவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்ல, நம்ம ரத்த கொதிப்பு தான் வாங்கல் புள்ள. அதாவது சமீபத்தில் இவர் கொடுத்த பேட்டியில சொல்லியிருக்காப்ல, என்னதான் நான் ட்ரெண்டிங் ஆனாலும், நான் ஆடுறது பாடுறது எல்லாம் வைரல் ஆனாலும், நானே ஃபேமஸ் ஆனாலும், நான் பண்றது நான் மொத்தமாவே ஒரு தவறான முன்னுதாரணமா தான் பசங்களுக்கு இருக்கேன். என்னைய பார்த்து அவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி நான் என்னைய நானே மாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப இப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு? போலீஸ்லாம் எல்லாம் சுத்த கூடாது. உங்களுக்கு தோணலையா? அப்ப இப்படி அப்ப எனக்கு தோணல. ஆமா நம்ம பண்றது பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா நம்மளால சின்ன பசங்க இவரை போல ஆகணும் அப்படின்லாம் எடுத்துன்னு போறாங்க. நல்ல விஷயமா பண்ணா பரவாயில்ல. நானே ஒரு மாதிரியா பண்ணுவேன். அது நானே சொல்றேன்னு நானே ஒரு மாதிரியா பண்ணுவேன். நம்ம 4 பேர் தெரியணும்னு பண்ணேன். பார்த்தா இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால பண்றது இல்லை அவ்வளோ. பட் நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க இப்ப. ஆமா, இந்த இன்டர்வியூவை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பையனோட பாட்டு வீடியோ பூரா நான் போய் பார்த்தேன். நிறைய முகம் சுளிக்கிற மாதிரியான வார்த்தைகளையும் டயலாக்குகளையும் சேர்த்திருக்காரு. இப்போ மேட்ரு என்னன்னா, நான் பண்ணது தவறு அப்படின்றத அவர் உணர்ந்துட்டு இப்போ திருந்திக்கிட்டு வரேன் அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம் தான். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சின்ன பசங்க இந்த பையனை ஃபாலோ பண்றவங்க பார்த்துக்கங்க, அந்த பையனே ஒத்துக்கிட்டேன் பண்ணது தப்புன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான்.